ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, பாப்பாவோட ஃபஸ்ட் டே ஸ்கூல் விலாகாக தான் இருக்கும். அவங்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஆஃப்டர் 2.5 மந்த்து கழித்து ஸ்கூலுக்கு போயின்னு இருக்கிறது. யார் யார் வருவாங்க, டீச்சர் யார் இருப்பாங்கன்ட்டு எல்லாம் பார்க்கணுன்ட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஸோ நானும் ஹஸ்பண்டும் ஃபஸ்ட் டே எப்பயும் போய் விட்டுட்டு வருவோம். அப்புறமா அவங்க 2 பேர் தான் போவாங்க. ஸோ நானும் போகலான்ட்டு போயின்னு இருக்கேன். ஸ்கூல்கிட்ட வந்த வாட்டிக்கு 2 பேருக்கும் கிஸ் கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி ஓடின்னு இருக்காங்க பாருங்கள். ஏன்னா பெல் அடிச்சிடும் சீக்கிரம்ன்ட்டு அவங்க ஓடின்னு இருக்காங்க. நானும் அவங்க வந்து கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு புக்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, வாங்கின்னு போகலான்ட்டு உக்காந்தோம். ஸோ புக்ஸ் வாங்கிட்டு வெளியே வந்தா இங்கே பாருங்கள், இவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகலாமா வேணாமான்ட்டு திங்க் பண்ணின்னு இருக்காங்க போல். ஸோ அதுக்கப்புறமா ஸ்கூல்லேருந்து வந்து புக்ஸ் எல்லாம் வாங்கின்னு வந்துட்டு புக்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க என்ன ஏதுன்ட்டு சும்மா அப்படியே லைட்டாக பார்த்துட்டு நாங்கள் போகலாம், ஏன்னா ஆஃபீஸ் டைம் ஆகிடும்ன்ட்டு சும்மா அப்படியே பார்த்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக புக் இருக்கா இந்த 3rd ஸ்டாண்டர்டுக்கு அப்படின்ட்டு பார்க்கலான்ட்டு கொஞ்சம் ஒன்றா டெக்ஸ்ட் புக் மட்டும் எடுத்து பார்த்தோம். எவ்வளோ புக்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன ஏதுன்ட்டு கவுண்ட் பண்ணல நாங்கள். இந்த புக்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறமா ஸ்டேஷ்னரி வந்து இந்த வாட்டி கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்துட்டு அப்புறமா வேலைக்கு போயிட்டோம். ஸோ பாப்பா ஸ்கூல் முடிச்சுன்னு வந்துட்டு வீடியோ கால் பண்ணி பேசின்னு இருந்தாங்க, எப்படி போச்சு என்னான்ட்டு சொல்லலான்ட்டு அவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க. பட் நான் வேலையில் பிஸியாக இருக்கிறதால அவ்வளோ பேச முடியல. பாப்பா வந்து கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் பேர் வரலன்ட்டு சொல்லின்னு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்டுக்கோமோ, ரெஸ்ட் எடு அப்படி இப்படின்ட்டு எல்லாம் நான் சொல்லின்னு இருந்தேன். வேலை பார்த்துன்னே வீடியோ கால் பண்ணி பேசின்னு இருந்தேன் பாப்பா கிட்ட. அப்புறமா அவங்களும் வந்துட்டு சீக்கிரம் வான்னு சொன்னாங்க. பட் சீக்கிரம் நாங்கள் வரலன்ட்டு கோவமாக உக்காந்துக்கிறாங்க. ஸோ வேலையிலேருந்து வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் எப்பயும் வேலையிலேருந்து வந்து காஃபி குடிப்பேன் நான். ஸோ அதனால் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டுன்னு இந்த காஃபி வேணுமா என்னான்ட்டு. சரி அவங்க வேணும்னு சொன்ன வாட்டிக்கு பால் வச்சுட்டு அப்புறமா எங்கள் மாமியார் வந்து சமையலெல்லாம் செஞ்சு வச்சுட்டு இருந்தாங்க. சாப்பாடு அப்புறம் காரக்குழம்பு வச்சுருந்தாங்க. ஸோ குக்கிங் வேலை எதுவும் இல்லை, அதனால வந்து காஃபியெல்லாம் குடிச்சிட்டு நானும் எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு ரேப்பர் போடலான்னு பிளான் பண்ணோம். அப்புறமா பாப்பா வந்து மேங்கோ கேட்டாங்க. ஸோ மேங்கோ வாங்கின்னு வந்து வச்சுருக்கேன். அதுக்குள்ளே எங்கள் காஃபி ஆகிடுச்சி. 2 பேரும் காஃபி குடிச்சிட்டு புக் ரேப்பர் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போதைக்கு வெறும் டெக்ஸ்ட் புக் போடலாம் அப்படின்ட்டு நினச்சோம். அப்புறமா பார்த்தா இந்த ரைட்டிங் புக்கெல்லாம் ஜாஸ்தியாக கொடுத்துருந்தாங்க. அதே 30 நம்பர்ஸ் புக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ நம்மளுக்கு இருக்கிற டைமுக்கு வெறும் ரீடிங் புக் மட்டும் போடலாம், மற்றதெல்லாம் வந்துட்டு அப்புறமா போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமான்ட்டு பிளான் பண்ணோம். ஸோ அதனால் டெக்ஸ்ட் புக் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு காமிக்கிற பாருங்கள். சோஷியல் ஸ்டடீஸ் ஆல்ரெடி 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்புறம் மேக்ஸு பாப்பா வந்து எந்த சிலபஸ் படிக்கிறாங்கன்னா சிபிஎஸ்சி சிலபஸ் தான் படிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் புக்ஸுங்க ஜாஸ்தி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு இங்கே சிபிஎஸ்சி வந்து கொஞ்சம் 7th ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் வந்து 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட்லேயே வந்துடும். ஸோ பசங்க வந்து பிரெயின் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும்ன்ட்டு சிபிஎஸ்சிக்கு தான் நாங்கள் போட்டோம். ஸோ அதனால் இதெல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ ஃபுல்லாக போட முடியாது, இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம், அப்புறமா வந்துட்டு நம்ம மிச்சது போட்டுக்கலான்ட்டு. இந்த வருஷம் இந்த புக்ஸ் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அது என்னவோ டெக்கியா ஏஐன்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்கு அப்புறமா ரொபோட்டிக் புக்குன்ட்டு கொடுத்துருக்காங்க. பட் இன்னும் அது என்ன சிலபஸ்ஸு என்ன ஏது என்ன லெசன் கொடுத்துருப்பாங்கன்ட்டு தெரியாது. ஸோ போக போக தான் பாப்பா வந்து எங்களுக்கு சொல்லணும் என்ன ஏதுன்ட்டு. ஸோ ஜிகே புக் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அங்கே சிலபஸ் எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போதைக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போட்டுக்கலாம், அப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடலான்ட்டு பிளான் பண்ணோம். ஸோ அதனால் ரீடிங் புக் போட்டோம். இந்த புக்ஸ் எடுத்து வச்சுட்டேன் நான், அப்புறமா போய் பார்த்து போட்டுக்கலாம்.